மாறி போகலாம், மனுஷர்கள் மாறி போகலாம். ஆனால் அவர் அழைத்த அழைப்பு ஒருபோதும் மாறாது. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று. பூமி, தண்ணீர், அதன் மீது ஆவியானவர், அதற்கு மேலே இருக்கிற வெற்றிடத்தில் யார் இருக்காங்க? இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். இப்படியாக இருந்ததான சீர்கட்ட நிலையிலே இருந்ததான ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்ததான ஒரு உலகத்தை மீண்டும் ஆண்டவர் என்ன பண்றார்? அதை புதுப்பிக்கிறதை பார்க்கிறோம். அதை புதுப்பிக்கிற பழைய ரூபத்துக்கு கொண்டு வருகிறது யார் என்று பார்க்கிறதான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் இருளடைந்த நிலையிலே காணப்படுகிற வேளையிலே யோபு சொல்லுவான், அவருடைய சுவாசம் வான மண்டலங்களிலே சுடர் வீசும்படி, எல்லாவற்றையும் ஒளி கொடுக்கும்படி. இதெல்லாம் யார் செய்யறாங்கன்னு சொன்னா, எல்லாம் தேவன் 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 சொல்லுவார். தேவன் வார்த்தையாகிய ஆண்டவரை கொண்டு நிறைவேற்றுகிறது யாருன்னு சொன்ன பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் ஆண்டவர் போகும்போது சொல்லிட்டு போனார், என்ன சீஷர்களை பார்த்து சொன்னார், நீ பயப்பட வேணாம், கலங்க வேண்டாம். ஏதோ 33 வருஷம் இருந்தார் ஆண்டவர். 3.5 வருஷம் இந்த சீஷர்களோடு கூட இந்த உலகத்திலே சுற்றி நடக்கிறதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. அதன் பின்பு ஆண்டவர் சொல்ல, நான் போவேன், திரும்ப வருவேன். நான் திரும்ப வருவதற்குள்ளாக உங்களை தேற்றும்படி, உங்களை ஆற்றும்படி, உங்களை நடத்தும்படி, உங்களோடு கூட பேசும்படி ஒரு தேற்றவாளரை நான் அனுப்புவேன். ஆண்டவர் சொன்னது போலவே ஆண்டவர் என்ன பண்ணார்? சிலுவையில் அறையுண்டு 3வது நாள் உயிர் தெழுந்தார். தானா உயிர் தெழுந்தாரா? தானா எழுந்து சொன்ன மாதிரி போனாரா? அங்கேயும் பரிசுத்த ஆவியானுடைய பங்கு. ஆவியானவர் இல்லைன்னா உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம் இந்த உலகத்திலே நடைபெறவே நடைபெறாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது என்ன பாருங்க, ரோமர் 8:11 அழகாக எழுதி இருக்கிறதான காரியம் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க. அன்றியும் இயேசுவை எப்போ மரித்ததான அடக்கம் பண்ணப்பட்டதான அந்த நாளிலே அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி, மரித்தோரில் இருந்து யார் எழுப்பினாங்களா? ஆவியான மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், இயேசு கிறிஸ்துவை மரணம் அடைந்ததான அவரை, மரித்த இடத்தில் இருந்து எழுப்பினவராகிய அவரை உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே, அந்த பரிசுத்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இவர் உயிர்ப்பிக்கிறார் என்பதை முதலாவது ஆவியானவர் எப்படி கொண்டு வருகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், உண்மைதான். ஆனால் மரித்தவர்கள் இடத்தில் இருந்து ஆண்டவர் என்ன பண்றாங்க? முதலாவது உயிர்ப்பிக்கிறவர் யாரு? உயிர்ப்பித்து வந்ததான அந்த மனுஷன் யாருன்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதுதான் என்ன, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர். முதலாவது யாருன்னு சொன்னா அவர் தான். அடுத்ததுதான் எல்லாமே. மகிமையிலே உயிர் தேட போகிறதான மரித்ததான அவர்கள் என்ன பண்ண முதலாவது உயிர் தேடுவார்கள். ஆனா அதுக்கு முன்பதாகவே தேவ ஆவியானவருடைய வல்லமை எப்படியா இருந்ததா? மரித்தோரிடத்தில் இருந்ததான இயேசுவை உயிரோடே எழுப்பினவர்.
இருக்கிறதான வேளையிலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை என்ன செய்வாரா? உயிர்ப்பிப்பார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எத்தனை பேர் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நாம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டு? எபேசியர் 2:1 பார்க்கிறோம். என்ன? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்ம என்ன இருந்தோம்? செத்து போயிருந்தோம். ஹல்லேலூயா. மரித்தவர்களாய் இருந்த நம்மை என்ன பண்ணார்? முதலாவது உயிர்ப்பித்தார். அப்போ உயிர்ப்பிக்கிற வேலை எதுன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. அதற்கு மாறாக என்ன? பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஹல்லேலூயா. அவரால் மட்டும்தான் உயிர்ப்பிக்க முடியும். அந்த வல்லமை அவரிடத்துல தான் இருக்குது. தேவன் பரலோகத்தில் இருந்து எதெல்லாம் சொல்லுகிறாரோ, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்ததான நாட்களிலே ஞானஸ்தானம் பெற்ற உடனே, அதுக்கு முன்னாடி தேவகுமாரன் தான் அவர். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏதாகிற ஒரு அற்புதத்தை செய்திருப்பாரா? ஒரு அடையாளம் இருந்ததா? இல்ல. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறதான வேளையில நிறைவேற்றின பின்பு அவருக்கு முதலாவது கொடுக்கப்பட்டதான என்ன? தேவனாலே பிதாவினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அவர் மேலே தந்தருளுகிறதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. அதனுடைய நோக்கம் என்ன? ஆவியானவர் இல்லாமல் ஒரு காரியத்தையும் ஒருத்தரும் செய்ய முடியாது. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். என்ன அழகாக எழுதப்பட்டதான காரியம் என்ன? 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் கிடையாது. ஹல்லேலூயா. யாரால முடியும்? எல்லாமே தேவனுடைய ஆவியானவரால தான் ஆகுமே தவிர உன்னுடைய பலனோ உன்னுடைய பராக்கிரமோ ஒன்று செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன? உங்களாலே ஒன்றும் செய்ய கூடாது. இயேசு கிறிஸ்துவே நீ ஒன்றும் செய்யாத. உன் சுயமா நீ எதுவும் செய்யாத. உன் பலத்தினால நீ எதுவும் செய்யாத. உன் அறிவினாலே எதுவும் செய்யாத. உனக்கு திறமை இருக்கிறது, மூளை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு நீ செய்யாத. அதற்கு மாறாக என்ன? தேவ ஆவியானவரை கொண்டு நீ செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவரை துணைக்கு அழைத்து அதன் பிறகு என்ன பண்ணணும்? எந்த காரியத்தை செய்தாலும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் அதுல விடுதலை இருக்கும். அப்பதான் அதுல ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா அவன் சொல்றான், என்ன? பலத்தினால கிடையாது, பராக்கிரமத்தினாலே கிடையாது. இந்த பூமியிலே ஒரு காரியத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்காக அனுப்பப்பட்டதான பரிசுத்த ஆவியானவரால் தான் முடியுமே தவிர ஹல்லேலூயா எந்த மனுஷனாலும் முடியாது. வேதத்தில் அழகாக எழுதப்பட்டதான காரியம். ஏன் ஆண்டவரே இது எங்களாலே கூடாமல் போனது? காரணம் என்ன? ஏன் பிசாசு கூட எங்களால் துரத்த முடியலையே? அந்த பிசாசு பிடித்தவருடைய தகப்பன் வந்து அவரிடத்துல ஆண்டவரிடத்துல சொல்லும் போது சீஷரிடத்திலே கொண்டு வந்தோம். அவர்களாலும் முடியாமல் போயிற்று. தப்பிச்சப்பட இருக்கிறான் 12 பேரும் வாயை திறக்கல. ஆனால் ஆண்டவர் அதற்றினதான வேலையில பிசாசு போயிடுச்சு. ஆண்டவர் தனியா இருக்கும்போது கேட்கிறான், ஆண்டவரே ஏன் எங்களால் அது முடியல? ஏன் எங்களால முடியாமல் போயிடுச்சு? நாம் உம்மோடு கூட தானே இருக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி தானே வந்தோம். இந்த அதிகாரம் கூட எங்களுக்கு இல்லை. ஏன் எங்களால முடியல? ஹல்லேலூயா. ஆனா ஏன் ஆண்டவரால முடிஞ்சது? வேதாகமம் சொல்லுகிறது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61:1-3 வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக முன்னாடி சொல்லியாச்சு. அவர் பிறப்பார், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்க இருப்பாரு? அவர் மேலே இருப்பார். அவர் மேலே இருக்கிறதான வேலையை தான் அவரால் என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. போய் சமாதானமா பேச முடியும், இரக்கம் காட்ட முடியும், அதிசயங்களை செய்ய முடியும்.
அற்புதங்களை செய்ய முடியும். ஆவியானவர் இல்லாம இயேசு கிறிஸ்துவால செய்ய முடியாது. பாருங்க, ஹல்லேலூயா. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்புதான் பிசாசு நடுங்கினது. ஹல்லேலூயா. பிசாசு நீ தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டது. ஆவியானவருக்கு எல்லாமே முழு பங்கு ஆவியானுடைய பங்கு தான் அது. ஆண்டவர் இந்த ஜலத்திலிருந்து ஏறின உடனே, கரை ஏறின உடனே அவர் நேரா எங்க பங்களாவுக்கு போனாரா, அரண்மனைக்கு போனாரா? எந்த நீதியை நிறைவேற்றினாரோ, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கின பின்பு அதே பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்க கொண்டு போகிறாரா? வனாந்தரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போய் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக அவர் 40 நாள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அவர் வனாந்தரத்திலே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஒண்ணுமே செய்யல. அந்த 40 நாள் தேவ ஆவியானவரோடு கூட இந்த 3.5 வருஷம் தேவ ஆவியானவரை கொண்டு செய்ய போகிற காரியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இசைந்து செயல்பட்டு அந்த 40 நாள் அவரோடு கூட இருந்து எல்லா காரியத்தை ஆண்டவருக்குள்ளே நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். 40 நாள் முடிந்த பின்புதான் பிசாசு அவரை சோதிக்க வருகிறார். பசி உண்டாயிடுச்சு. அப்ப வேதத்தை கொண்டு அவன் பேசுகிறான். அதே வேதத்தை கொண்டு ஆண்டவர் அவனுக்கு மறுமொழி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் பரிசுத்த ஆவியினுடைய நிழலினாலே அவர் உற்பத்தி ஆனார். அவர்தான் கருவானாரு. அதே பரிசுத்த ஆவியானவர் அவர் பிறந்து வளர்ந்த பின்பு அவரை கொண்டு போய் என்ன பண்றார்? 40 நாள் அவரோடு கூட இருக்கிறார். என கூட தான் இருக்கிறார் ஆவியானவர். ஆவியானவர் அவரோடு கூட தான் இருக்கிறார். அவர் எங்க நான் போயிட்டு அனுப்புறேன்னு சொன்னாரு. அது என்ன காரியம்? ஒருவேளை அந்த சந்தேகம் உங்களுக்குள்ளே வரலாம். ஹல்லேலூயா. இந்த 33 வருஷம் அவர் செய்யக்கூடிய காரியம், இந்த 3.5 வருஷத்துல செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் முடிச்சிட்டு அவர் எங்க போனாரு? அவர் ஹல்லேலூயா மீண்டும் பரலோகத்துக்கு போயிட்டார். இனி என்ன? இங்கே நடக்கிற காரியம் எல்லாமே நடக்காங்க. சொல்ல சொல்ல ஆவியானவர் கொண்டு அவரால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். பாருங்க, ஹல்லேலூயா. முதல் அடையாளம் அற்புதம் என்ன? கானா ஊரிலே அதிசயம். இப்படி இந்த 3.5 வருஷத்துல அநேக காரியங்களை செய்து ஆண்டவர் என்ன பண்றார்? இந்த பூமியில தேவன் ஒருவர் உண்டு. அவர் ஒவ்வொரு காரியங்களை செய்த பின்பு அது நான் சுயமா செய்யல. மரித்தவன் 3-4 நாளான பின்பு கூட அவர் உயிரோடே வெளியே வர கொண்டு வர செய்தவர் யாரும் சொன்னா ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து கிடையாது. உயிர்ப்பிக்கிறவர் யாரு? வேதம் சொல்லுகிறபடி ஆவியானவர். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். ஆனால் இவர் வார்த்தை கொண்டு சொல்லும் போது அதை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்ததான அந்த பேலன் ஆவியானவர் மூலமாக வந்ததான காரியம் இவர் சொல்ல அங்கே உயிர்ப்பிக்கிற தேவன் அங்கே லாசருவை உயிர்ப்பிக்கிறதை பார்க்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. தேவ ஆவியானவர் இல்லாம போனாக்கா அந்த இடத்துல எல்லாமே வெறுமையா இருக்கும், ஒழுங்கின்மையா தான் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாமே தாறுமாறா தான் இருக்கும். அப்ப தேவ ஆவியானவரை கடந்த முறை போன வாரம் சொன்னாங்க, ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவரை நான் ஏன் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா சங்கீதக்காரன் சொல்லுவான் 143:10 அழகாக எழுதினதான ஒரு காரியம் பாருங்க. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில நடத்துவாராக. அப்ப போதிக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் போதிச்சுட்டு இருந்தார், உபதேசம் பண்ணார். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு போதிக்கிறவர் யாருன்னு சொன்னா ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மத்தேயில, இதுல பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்ப இப்போ உபதேசம் பண்ணுகிறவர் ஆவியானவர், போதிக்கிறவர் ஆவியானவர், ஆலோசனை கொடுக்கிறவர் ஆவியானவர். அன்றைக்கே அவன் என்ன பண்ணிட்டான்? தாவீது சொல்லிட்டான், தேவனை
தேவனுக்கு ஒரு மனுஷன் பிரியமானதை இந்த பூமியில செய்ய வேண்டும் என்றால் அவன் விரும்பினால் தானே செய்ய முடியாது. அதுக்கு மாறாக என்ன, தேவனுடைய ஆவியின் மூலமாக போதிக்கப்பட்டு அந்த ஆவியின் மூலமாக அவன் வழிநடத்தப்பட வேண்டும். அதனால்தான் அழகாக எழுதப்பட்டதான காரியம் என்ன, எவர்கள் 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஆவியானவர் உன்னை நடத்தலன்னு சொன்னா வேதத்தின்படி நீ யாரு? தேவனுடைய பிள்ளை கிடையாது. வேதத்தின்படி பார்க்கும் போது தேவ ஆவியினால நடத்தப்படாதவன் எல்லாமே யாருன்னு சொன்னா தேசியின் பிள்ளைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்னா என்ன, தேவனுடைய ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். ஆண்டவர் பண்ணார் என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், தேவனுக்கு பிரியமானதை, தேவன் விரும்புகிறதை, தேவன் கட்டளையிடுகிறதை மட்டும்தான் அவர் செய்தாரே தவிர சுயமாய் ஒன்றை பேசவும் இல்லை, சுயமாய் ஒன்றை செய்யவும் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், பிதா என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நானு உங்களிடத்திலே சொல்றேன். நான் வேறொன்று என்ன பண்ண மாட்டேன், சுயமா நான் பேசுறதே கிடையாது. என்னுடைய கிரியைகள் எல்லாமே சுயமானது கிடையாது, தேவன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செய்கிறதான காரியம். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இங்க அவன் சொல்ற யாரு, தாவீது சொல்றான், நான் தேவனுக்கு பிரியமானது நான் இந்த உலகத்துல செய்யணும்னு சொன்னா எனக்கு ஒரு போதனை அவசியம், எனக்கு ஒரு போதிக்கிறவர் அவசியம், என்னை செம்மையான வழியில நடத்துகிறவர் அவசியம். அது மனுஷனால முடியாது. அது யாரால முடியும் சொன்னா இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உன்னை நடத்த முடியும், என்னை நடத்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவனாலதான் நீ நடக்கிறதான பாதை வந்து ஒழுங்கான பாதைன்னு கிடையாது. வேதம் சொல்லுகிறது என்ன, உன் பாதைக்கு ஒரு வெளிச்சம் என்று சொன்னால் உன் கால்களுக்கு அது தீபமாக இருக்க வேண்டும். தீபம் இல்லாமல் வெளிச்சம் கிடையாது. இந்த தீபம் இல்லாமல் உன் பாதை உனக்கு தெரியாது. இது எல்லாவற்றையும் இந்த பூமியில நடப்பிக்கிறதான எல்லாம் தேவ ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில ஒன்றை நீ கட்டு அவிழ்க்கணும்னு சொன்னாலும் தேவ ஆவி இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் உன்னால செய்ய முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன, இந்த பூமியில ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த பூமியில நம் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை அந்த வசனத்திலே அங்க எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுவும் யார் கொடுக்கிறாங்க, அதை நாம தெரிந்து கொள்ளல. எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் பரிசுத்த பர்வதம் என்றும் ஞானம் உணர்வு 2ஆம் வசனம், ஞானத்தையும் உணர்வையும் ஆவியும் என்னவா, ஞானம் உணர்வு அருளும் ஆவியும் ஆலோசனையையும் என்னவா, ஆலோசனையும் பேலனும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். என்னவா, இத்தனை காரியங்களும் தேவனுடைய ஆவியானவர் அவர் மேலே இருந்து நடத்துவார் என்பது முன்னாலே கொடுக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் ஞானம் நிறைந்தவர். உனக்கு இன்றைக்கு நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் யாரால வந்ததுன்னு சொன்னா, அல்லேலூயா, அவர் சொன்னார், அவர் உபதேசம் பண்ணினார், உணர்வடையும்படிக்கு. யார கூட இருந்தவங்களே என்ன பண்ணல, உணர்வடையில பாருங்க. 12 பேர் இருந்தா 12 பேர் உணர்வு அடைஞ்சாங்களா? இல்ல, நல்லா சாப்பிட்டாங்க, அதிசயத்தை பார்த்தாங்க, ஆண்டவர் பிடித்த மாத்திரத்துல ஓடி போயிட்டாங்க. காரணம் என்ன? தேவ ஆவியிலே அவர்கள் நடத்தப்பட
இல்லை. தேவ ஆவியில நடத்தப்பட்டவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிடிக்க வராங்கன்னு தெரியும், தன்னை கொல்ல போறாங்கன்னு தெரியும், சிலுவையில் இப்படிப்பட்ட மரணம் எனக்கு இருக்குதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் ஆண்டவர் அவங்களுக்கு பயந்து ஓடவே இல்லை. யார் இயேசு என்று வருகிறதான வேலையில யாரை தேடுறீங்க? யாரை பாக்குறீங்க? யாரை தேடுறீங்க? ஆண்டவர் தைரியமா சொன்னாரு, நீங்க தேடுகிற இயேசு நான் தான். ஹல்லேலூயா. நீ தேடுகிறவன் நான் தான். ஆண்டவர் ஓடி ஒளிஞ்சாரா? பயந்தாரா? இல்ல. ஹல்லேலூயா. ஏன்? அப்படிப்பட்ட பலன் யார் கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்துகிறபடியினாலே தைரியமா சொன்னாரு, அந்த இயேசு கிறிஸ்து நான் தான். ஹல்லேலூயா. அந்த இயேசு நான் தான், வேற யாருமே கிடையாது. மீகா சொல்லுவ அழகாக என்ன 3:8 பார்க்கிறோம், மீறுதலையும் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினார். ஹல்லேலூயா. சாதாரணமான விஷயம் கிடையாது. பாவம் செய்கிறவன் நீ பாவம் செய்யாதன்னு சொல்றதுக்கு உனக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொன்னாரு. அந்த தைரியம் எப்படி வரும்னு சொன்னா தேவ ஆவியானவர் கொடுத்தார் ஒழிய உன்னாலே என்னன்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனா நீங்க சொல்ற என்ன, மீறுதலையும் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி. நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் அருளின பலத்தினால், நியாயத்தினாலே பராக்கிரமத்தினாலே நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சொன்னா, ஒரு தீர்க்கதரிசி சொல்றா என்னன்னு சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா? நீ பார்க்கும்போது நான் சாதாரண மனுஷன், ஆனா எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் ஒரு பராக்கிரமசாலி. தேவ ஆவியானவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், என்னை பராக்கிரமசாலியாக வச்சிருக்கிறார். நான் தைரியமா பேசுவேன். நீ செய்கிறதான பாவம் இதுன்னு என்னால சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த பலன் யாரால வரும் சொன்னா பரிசுத்த ஆவியானவரால தான் வருமே தவிர வேறொரு காரியத்தால உனக்கு வர போறது கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 37 இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அழகா தெரியும். ஃபுல்லா வாசிக்க வேண்டியதில்லை. ஆனா அவன் சொல்றான் என்ன, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை என்னவா தேவனுடைய கரம் அவன் மேல இருக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னா என்னை ஆவிக்கு உள்ளாக்கி. ஹல்லேலூயா. அப்பே பாருங்க, ஆவியானவர் இல்லாம இந்த பூமியில எதுவுமே நடக்காது. பூமியில எதுவுமே நடக்காது. எல்லாம் உன்னை ஆற்றுவதும் ஆவியானவர், உன்னை தேற்றுவதும் ஆவியானவர், உன்னை கண்டித்து உணர்த்துகிறவரும் ஆவியானவர். ஹல்லேலூயா. அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏன்? நீ தேவனுக்கு முன்பதாக தேறினவனாக, அலசடிப்படுகிறவனாக அல்ல, அனலமின்றி குளிருமின்றி வெது வெதுப்பான வாழ்க்கை வாழ்கிறவனாக இல்லாத இருக்கும்படிக்காக தான் தேவ ஆவியானவரை முழுவதுமாக இந்த பூமியிலே தந்து தேவ நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். வேத வசனம், இது எல்லா வசனமும் யார் மூலமா வந்தது நீங்க நினைக்கிறீங்க? யாரா எழுதுனாங்க, பிரிண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல. 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம், இந்த வேதம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினாலே உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் சொன்னா டக்குனு வாசிப்பாத. தேவனுடைய மனுஷன் தேவ ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்டது யாருக்குன்னு சொன்னா தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் என்ன பண்ணணும்? முதல்ல தேறினவனாக எந்த நற்கிரியும் செய்ய, எந்த நல்ல கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், இந்த வேத வசனமானது உபதேசத்திற்கும், கடிந்து கொள்வதற்கும், சீர்திருத்துதலுக்கும், உன்னை சீர்திருத்தப்படுவதற்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும், நீதி சொல்லுவதற்கும், படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இது என்னவா? அந்த வேத வசனம் எல்லாம் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. எல்லாமே பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் இல்லாதது உன் கையில் என் கையில் ஆண்டவர் கொடுக்கல. எல்லாம் உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளதை கொடுத்து, ஏன் சொன்னா
சொன்னா அவருடைய வருகையில நீ நிக்கணும்னு சொன்னா எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தேறினவனாக, நற்கிரியை செய்கிறவனாக. அதனால அவன் சொல்லிட்டான், தேவனுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த போதனை ஆலோசனை எதுக்கு? எல்லாமே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம் என்ன அழகாக அங்க சொல்ல, என்னை ஆண்டவர் சொல்ல என்னவா, அவனுடைய கணம் அவன் மேல வந்தது, ஆவிக்குள்ளான அவன் மாறுகிறான். வெளியே என்ன பண்றாரு? வெளியே உள்ள எங்க அறையில் இருந்தானா என்ன இருந்தான்னு தெரியல, வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்துறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன பண்றார்? எப்படி இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனாரோ அப்படியாக இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போறார். எங்க? வனாந்தரம் கிடையாது, அங்கே பள்ளத்தாக்கு. ஹல்லேலூயா. ஆகாருடைய பள்ளத்தாக்கு எப்படி இருக்கு? எந்த நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், புகையாவே இருந்துகிட்டு இருக்கும், அதை பார்த்தாலே பயமா இருந்தோம். ஆனா இது சற்று வித்தியாசமான ஒரு பள்ளத்தாக்கு. என்ன இது? எல்லாமே கொண்டு போய் புதைக்கல, அப்படியே போட்டுட்டாங்க போல இருக்குது. எல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் ஒரு பெரிய எலும்பு கோடு பாருங்க. என்ன அழக சொல்ல, அவங்க அருகே சுற்றி நடக்க பண்ணினான். ஏன் ஆண்டவர் பாருங்க, என்ன ஏதோ ஒரு தீர்மானம், ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஆண்டோடைய கணம் அவன் மேல இருக்குது, அவன் ஆவிக்குள்ளே ஆவியானவருக்குள்ளே அவன் வந்துடுறான். இப்போ அவங்க பேசுகிறதான வேலையில நடன்னு சொன்னா அவன் அந்த எலும்பை சுத்தி அந்த பள்ளத்தாக்கை சுத்தி நடக்க பண்றான். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, எண்ண முடியாது, அவ்வளவு பூச்சி வச்சிருக்குது. ஹல்லேலூயா. அவைகள் எவ்வளவு அழகாக இருக்கு. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது. எப்படி இருக்கு? கை வச்சு தொட்டாவே உடஞ்சி உளுத்து போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மிகவும் ஹல்லேலூயா உலர்ந்து போய் இருந்தது. அவனை பார்த்து கேட்கிறாரு, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டான். கொண்டு போய் நிக்க வச்சுட்டு ஒரு சிந்தி வந்த பிறகு எல்லா எலும்பையும் பார்த்த பிறகு, இந்த எலும்புலாம் உயிரடையுமா? உங்களை என்னையும் கொண்டு போய் நாங்க நிறுத்தலாம் என்ன சொல்லுவோம்? ஹல்லேலூயா. கொளுத்தினபடி எரியாது ஆண்டவர், இது எங்கிருந்து உயிரடையும் சொல்லுவோம். ஆண்டவருக்கு மறு பதில அழகாக சொல்லுவோம். ஆனா அவன் சொன்ன என்ன? ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும், எல்லாம் உமக்கு தெரியும், எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்ய அவரால் தான் ஆகும், என்னால எனக்கு தெரியாது, அதனால உமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் சொல்ல, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. எலும்பை பார்த்து என்ன தீர்க்க தரிசனம் சொல்றதுனால யோசனை பண்ணி பாருங்க. உனக்கு ஒரு ஆபத்து வருது, நான் ஒரு எசேக்கியேல் தீர்க்க தரிசின்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஆபத்து வருது, ஆண்டவர் நீ சொல்லுன்னு சொன்னா நான் போய் உனக்கு இது மாதிரி ஒரு ஆபத்து வருது, அதனால நீ ஜாக்கிரதையா இரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ல முடியும். இது எலும்பு மிகவும் உணர்ந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத எலும்பை பார்த்து அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நீ சொல்லு. ஹல்லேலூயா. அவன் எல்லாம் கேட்டானா? ஹல்லேலூயா. அவன் நீ இந்த எலும்புகளை குறித்து நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதை பார்க்கணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். அந்த தீர்க்க தரிசனம் என்ன? இப்பதான் அவர் சொல்ல போறார், அவர் கொடுக்க போறாரு. என்ன? ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எலும்புகளை பார்த்து பேசலாம். எலும்புகளே என்னவா? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இங்க உட்கார்ந்துங்கிறவங்க நிறைய பேர் சரியா கூட கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. 10 பேர் 50 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 10 பேர் தான் என்ன பண்ணிருப்பாங்க, காது உள்ளவங்களா இருப்பாங்க. மீதில ஏதாவது கேட்டுக்கின்னு கேட்பாங்க, எங்கேயோ சிந்தனை இருக்கும். அதனால இங்க என்ன சொல்றாரு? நீ சத்தமா சொல்லு, எலும்புகளே கர்த்தருடைய
வார்த்தையை கேளுங்கள். அதே தான் உங்களுக்கு தான். கர்த்தருடைய தயவு செய்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தையை கேளு. அப்பதான் நீ உயிர் அடைவ. இல்லைன்னா உட்காந்துட்டு செத்து போய் உட்காந்துட்டு இருக்கிற போனோம். இதுல எதை பண்ணாலும் உண்மையை எடுத்து உள்ள போறது கிடையாது. ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே என்ன பண்ண போறேன், ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். எலும்புகள் தலை எங்க கிடக்குது, கை எங்க கிடக்குது, மூளை இருக்குதா என்ன, ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. மூக்கு இருக்கிற இடத்துல ஒண்ணுமே இருக்காது, ஒரு சந்துதான் இருக்கும். காது இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னே தெரியாது. இப்படிப்பட்ட எலும்புகளோடு கூட பேசும்போது அந்த எலும்பு கிட்ட சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டு, எலும்புகளே என்ன பண்ண, உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்ப அந்த எலும்புகள்லாம் நம்பணும். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. ஆமென். எலும்புலாம் என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தையை ஆவியானவர் பிரவேசிக்க பண்ணும் போது அந்த எலும்புக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஊன் வந்துச்சு. ஆட்டு எலும்பு வச்சவன உரியுங்க பாத்தீங்களா, கடிக்க முடியலன்னா கூட அடிச்சு உடைச்சு உள்ள நோண்டி எடுப்பாங்க. எலும்போடு கூட பேசும்போது தேவனுடைய ஆவியானவர் பிரவேசிக்கிற, எதுக்குள்ள பிரவேசிக்கிறார்? எலும்புக்குள்ளே பிரவேசிக்கிறார். அடுத்த காரியங்கள் நடக்குதுன்னா இவர் உள்ள பிரவேசிதான் அது வந்து என்ன பண்ணும், செட்டில் ஆவாங்க பாருங்க. ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். எலும்பு எப்படிடா உயிர் அடையா? இதெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. ஆனா பாருங்க என்னவா அடுத்து சொல்ற, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்போது நீங்கள் உயிர் அடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறான் என்று எலும்போடு கூட பேசுகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. எலும்பு சதையை வச்சு அதுக்கு மேல நரம்பா இல்ல, எலும்புக்கு அடுத்தது என்ன வருது, நரம்பு. நரம்புக்கு மேல என்ன வருது, தசை. சதை வருது, சதைக்கு மேல என்ன வருது, தோல் வருது. எத்தனை காரியங்கள் பாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு உருவம் வந்துச்சு பாருங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அதான் ஆவியானவர். பெந்தகோஸ்து நாளில் என்னாச்சு, பலத்த காற்றடிக்கிற முழக்கம், ஒரு இரைச்சல் வந்துடுச்சு. அந்த இரைச்சல் வந்து பயந்தாங்களா? இல்ல. அந்த இரைச்சல் வந்த பிறகுதான் ஆவியானவருடைய பலன் அங்கே ஆட்கொண்டபடியினாலதான் அவங்க எல்லாமே வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க பாருங்க என்னவா, அதே மாதிரி கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாக்கி இரைச்சல் வந்த பிறகு என்ன வந்ததா, ஒரு அசைவு. எலும்பெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. அப்ப ஆட ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும் போது என்ன, ஒவ்வொரு எலும்பும் கர்த்தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா? ஒரு அசைவு வந்த உடனே, ஒருவேளை இவருடைய எலும்பு வருதுன்னாக்கா என் எலும்பு அவருடைய தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணலாம், எனக்கு வந்து அந்த எலும்பு போகுது, மண்டை தேடும் குடுகுடுன்னு ஓடும். மண்டைய கை காலம், இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் அசையுது, ஒரு இரைச்சல் உண்டாகுது. அது அடுத்த வேலை என்ன, எலும்பு எல்லாம் ஒன்னா சேரணும். ஏன்னா எலும்பு கூட பார்த்திருக்கீங்க, சினிமாவில பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம அதிகமா அதெல்லாம் பார்ப்போம் எல்லாத்தையும், இல்லைன்னா சீரியல்ல பார்ப்போம். அப்ப அந்த எலும்பு கூடலாம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒன்னாயிடுச்சு பாருங்க. அது ஒன்றாடு வந்து சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், தீர்க்க தரிசனம் வரைச்சிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அதிசயம் நடந்துகிட்டு இருக்குது. பூச்சி கடந்த எலும்புலாம் இப்ப என்ன ஆயிடுச்சு, அதாவது பிரிஞ்சு போய் ஒரு எலும்பு கூட வந்து நின்று போச்சு. அது வந்து படுத்துட்டு இருக்குது. இப்ப அடுத்தது என்ன, அவர் என்னை பார்த்து அதை என்ன பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல தீர்க்க தரிசனம் ஒண்ணு ஒண்ணா நிறைவேறுது பாருங்க. என்னவா, அவைகள் மேல என்னாச்சா,
நரம்புகளும் அடுத்தது மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் என்ன இல்லை? ஆவி இல்லாதிருந்தது. எப்படி ஆயிடுச்சு? ஒரு முழு மனுஷனுடைய சரீரம் அடக்கம் பண்றதுக்கு கூட செத்து போன ஒரு மனுஷன் எப்படி வச்சிருப்பாங்க? அது மாதிரி இருக்கிறோம். துணி இல்லாம இருக்கிறோம், அவ்வளவுதான். எந்த சீலையும் போட்டு மூடி வச்சு இல்ல. எல்லாம் பாத்தீங்கன்னா திரளான அந்த எலும்பு கூடு எல்லாமே மனுஷனாய் படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்ல? ஆவி இல்ல. அசைவு இருந்தது முன்னால. எல்லாம் ஒன்று சேரும்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறி போச்சு. ஒரே ஒரு தரிசனம் மட்டும்தான் நிறைவேறணும், தீர்க்க தரிசனம். அது என்னன்னு சொன்னாக்கா ஆவி இல்லாத இருந்தது. அப்போது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. ஒவ்வொன்றா நிறைவேற்றிக்கிட்டு வந்ததான தேவன் சொன்னார். இப்போ நீ பேசு. இப்ப யார்கிட்ட பேசுனா? ஆவியானவர்கிட்ட தான் நீ பேசணும். அப்போது என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீங்க நல்லா கவனிக்கணும். எங்க இருந்து வரணுமா? நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் என்னவா ஊது என்றார். யார் ஊதற்கு? அன்றைக்கு ஆதாம் ஏவாளை, ஏவாள் உருவாவதற்கு முன்பதாக ஆதாமை படைத்ததான ஆண்டவர் உருவம் ஆயிடுச்சு. ஆனா அவர் நாசியிலே ஊதுனது யாருன்னு சொன்னா தேவாவியானவர்கள். ஏன்? வசனத்தின்படி அவர் தான் என்ன பண்ண முடியும்? உயிர்ப்பிக்க முடியும். அவன் தான் உயிரடைய செய்ய முடியும். இயேசுவால கிடையாது. ஒருவேளை இயேசு என்ன பண்ணலாம்? கல்லறைக்கு முன்னால் நின்று லாசருவே வெளியே வான்னு சொல்லலாம். ஆனால் அவன் வெளியே வரணும்னு சொன்னா ஆவியானவர் அவனை உயிர்ப்பிக்காம அவனால் என்ன பண்ண முடியாது? வெளியே வரவே முடியாது. அதனாலதான் சொன்னார், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிக்க முடியாததான ஒரு குற்றம். ஹல்லேலூயா. அந்த அழகாக அங்கு எழுதப்பட்டதான காரியம் என்ன? கற்பிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஹல்லேலூயா. ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். ஹல்லேலூயா. முன்ன பார்க்கிறதான வேலையில் ஒரு சேனை கிடையாது, ஒரு உருவம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒன்றுமே கிடையாது. ஆனா திரளான எலும்பு கூட்டம் தான் இருந்ததே தவிர அந்த எலும்புகளை ஒன்று சேர்த்து அதை மனுஷனாக, ஏற்கனவே இருந்த மனுஷனாக அவனை உயிரடைய செய்து காலூன்றி நிற்கும்படி செய்கிறவர் யாருன்னு சொன்னா மற்றதையெல்லாம் செய்யற. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையும் இவன் தீர்க்க தரிசனம் உரைக்க அது நடக்குதுன்னு சொன்னா தீர்க்க தரிசனத்தை கொண்டு நடப்பிக்கும்படி செய்கிறவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். ஏன் சொன்ன வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 பேதுரு 1:21 பாருங்க, வாசிங்க. 20:21 கடைசி 2 வசனம் அழகாக அங்க எழுதி இருக்குது பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20:21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமோ பாக்குறேன். இந்த வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமோ சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று, சுய தோற்றமாய் சுயமாய் பேசினார்கள் நடந்தது என்று எண்ணாமல் நீங்கள் முந்தி அறிய வேண்டியது, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது தீர்க்க தரிசனமானது. இப்ப சொல்லப்பட்டதான இந்த தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலோ மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. இவங்க பேசுறது மனுஷனா, ஆனா மனுஷனுடைய சித்தத்தினாலே இவங்க பேசலே உண்டாக்கப்படவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள். யார் உரைச்சாங்கன்னு சொன்னா தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள், பரிசுத்த ஆவியாலே ஏவப்பட்டு. இப்ப நீங்க கவனிக்கணும். தேவனாலே பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியின்
வாசிங்க. ஹல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன? கர்த்தருடைய காரியம் எல்லாவற்றையும் அவர் எப்படி பாடுபட போகிறார், எப்படி அவர் நடத்த போகிறார் என்பதை இங்கே ரோமர் எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, தீர்க்க தரிசியினுடைய வார்த்தைகள் மூலமாக ஹல்லேலூயா அவர் பேசினார், அவர் நடத்தினார் என்பதற்கு அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முன்னே பார்க்கிறோம் என்ன? அவர் சிலுவையில இப்படிப்பட்ட மரணத்தை அவர் சந்திக்க போகிறார் என்பதை ஹல்லேலூயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவர் எப்படி பாடுபட போகிறார், எப்படியாக அவர் இந்த சூழ்நிலையில மரணத்தை சந்திக்க போகிறார், இது எல்லாமே யார் மூலமா வருதுன்னு சொன்னா இங்கே சொல்லப்பட்டதான ஆவியானவர் மூலமாக இங்கே நடக்கப்பட போகிறதான அல்லது நடத்தப்பட போகிறதான எல்லா காரியத்தையும் முன் அறிந்ததான அவர் இந்த வேதத்தின் மூலமாக, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ ஆவியானவர் இல்லைன்னா இந்த வேத புத்தகமே கிடையாது. ஏன் சொன்ன? வேதம் சொல்லுகிறது இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை, இந்த வேதாகம புத்தகம் இருக்குது பாத்தீங்களா, வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் பார்க்கிறோம் என்ன? 18 இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சொல்லி, அதாவது நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேலே கூட்டுவான். அவன் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, இந்த தீர்க்க தரிசனம் எதை சொல்லுகிறது? இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு கொடுக்கிறதான வார்த்தையை மிஞ்சி கூட்டுகிறதோ குறைக்கிறதோ எந்த மனுஷனுக்கும், எந்த ஊழியக்காரனுக்கும், எந்த தீர்க்க தரிசிக்கும் ஹல்லேலூயா அதிகாரம் இல்லை என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. இதுல இருக்கிறது தான் பேசணும், இதுல இருக்கிறது தான் சொல்லணும். அடுத்த 19ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் என்னவா? ஜீவ புஸ்தகத்தில் இருந்தோம். நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்? ஒருவேளை ஆதார் கார்டு கொடுத்துட்டு இந்த நம்ம என்ன பண்ணிருப்போம்? இந்திய அரசாங்கம் நம்ம எல்லா ரெக்கார்டும் வச்சிருப்போம். இந்த ரெக்கார்டு எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போறது. ஆனா அழியாத ஒரு ரெக்கார்டு நமக்கு என்ன பண்ணிருக்கிற ஆண்டவர் அங்க வச்சிருக்கிற அந்த புத்தகத்தில் எவனும் என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது. ஆனா பாருங்க என்னவா, இந்த புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்த பரிசுத்த நகரத்தில் இருந்தோ, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தோ அவருடைய பங்கை தேவன் என்ன பண்ணுவாரா? எடுத்து போடுவார். உனக்குள்ளதை நான் வருமளவும் ஆண்டவர் சொன்னார் என்ன? பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிருக்க. உன் கிரீடத்தை வேறொரு எடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இரு. ஏன் சொன்னா இந்த தீர்க்க தரிசனம் வசனத்தின் படி செய்யாமல் கூட்டுகிறவனாக இல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க, தனக்கு ஏற்ற வசனத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அதை மறைத்து வெளிப்படுத்தி சொல்லுவார். அப்படிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. என்ன வேதம் சொல்லுகிறது? அவர் ஏவப்பட்டு சொல்லப்படுகிறதான இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்து வருகிறதான வார்த்தை நீ கேட்கிறவனா இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா சொல்லுவான் என்ன? ஒரு புதிய ஆவியை நான் உங்களுக்குள்ளே கட்டளையிடுவேன், அப்போது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. வசனம் அழகாக சொல்லுகிறது என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின, அவன் புதிய மனுஷனா மாறுறான். அது யாராலும் சொன்ன? இந்த பூமியில ஆவியானவர் ஒருவருடைய பங்கு இல்லைன்னு சொன்னா உன்னால மாறவே முடியாது, உன்னால விடுதலை பெறவே முடியாது. இன்றைக்கு அநேகர் விடுதலை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவ ஆவியினாலே நடத்தப்படாத இருக்கிறவர்கள் தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறார். நீ உண்மையிலே தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறவனா இருந்தால், தேவ ஆவியானவர் என்ன?
தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஹல்லேலூயா, உணர்வை தருகிறதான காரியம், எல்லாவற்றையும் தேவ ஆவியானவரை கொண்டு பேசுகிறதான, உபதேசிக்கிறதான, போதிக்கிறதான இவைகளை விட்டுட்டு நாம நம்ம இஷ்டப்படி நம்முடைய செயல், அதாவது நம்முடைய சுய புத்தியின் மேலே சார்ந்து நடக்கிறதான வேலையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் சொன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம். ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்டு ஆவியானவர் நடத்துதல் போதனை நீ கேட்டு ஆவியானவர் அந்த நல்ல ஆவியானவர் நடத்துகிற செவ்வையான வழியிலே நீ நடக்கிறவர்களாய் இருந்தா, ஹல்லேலூயா, 10:30 மணிக்கு இங்க ஆராதனை, 10:30 மணிக்கு ஆராதனை. உன்னோடு கூட பேசுகிறவர், உன்னை உணர்த்துகிறவர், உன்னை கண்டிக்கிறவர், உன்னை தேற்றுகிறவர், உன்னை ஆற்றுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், தேவ வழியிலே நடத்துகிறவர், நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அநேகர் என்ன பண்ண மாட்டோம், இல்ல முதலாவது தேடுறது கிடையாது. எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வருவான். அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் எனக்கு இப்படி நடந்தது? நீ என்ன மீகாவா? ஹல்லேலூயா. தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற பலன் உள்ளவனா? கிடையவே கிடையாது. அந்த பலன் இருந்தா ஓடி வருவேன். இந்த ஒரு நாளிலாவது நான் ஆண்டவருடைய சமூகத்துல 2 மணி நேரமாவது நான் நிக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். இயேசு கிறிஸ்து மேல இருந்த ஆவி என்ன? உணர்வை தரும் ஆவி. அவங்களுக்குள்ள அதுதான் இருந்தது. என்னாலும் 23:1-2 வாசித்து பாருங்க. தாவீது சொல்லுவான், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருந்தார், அவருடைய வார்த்தை என் நாவில் இருந்தது, என் வாயில இருந்தது. அவன்தான் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவன். அபிகாயிலுக்கு எதிராக, அவன் புருஷனுக்கு எதிராக வரும்போது அவருடைய ஆலோசனை கேட்கிறான். ஏன்? அவன் தேவ ஆவியானவர் அவன் மேல இருந்தபடியினாலே அவர் சொல்லுகிற ஆலோசனையை அவன் கேட்டான். ஹல்லேலூயா. இங்க அநேக ஆலோசனை கொடுத்தாலும் கூட நான் வர நேரத்துல தான் நான் வருவேன். அது என் மனைவியா இருந்தாலும் கூட அதுதான். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் அதுதான், யாரா இருந்தாலும் அதுதான். நீ உண்மையிலே தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவரால் நடத்தப்படுகிறன்னு சொன்னா, இங்கே நேரம் ஒன்றை குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நான் சந்திக்க போகிறேன். கடந்த வாரமெல்லாம் என் கூட என்ன இருந்த ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார், என் பிள்ளைகளோடு கூட இருந்தார், வேலை செய்கிற இடத்துல இருந்தார். நான் ஒரு நன்றி உள்ளவனா இந்த ஒரு நாளிலாவது 2 மணி நேரமாவது ஆண்டுடைய சமூகத்துல நான் மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வரீங்க சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கிடையாது. நீ என்னதான் போதனை பண்ணு, என்னதான் ஆண்டவர் ஆவியானவரே இங்க நின்னு ஒவ்வொருத்தர் காதுக்குள்ள சொன்னா கூட அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னும் அவர் சொல்ல அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உன் இருதயத்துக்குள்ள என்ன இல்லை? பயம் இல்லை. அதுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல உங்களுடைய விருப்பம். ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும், பிரச்சனைகள் ஒழிய வேணும், நல்லா இருக்கணும், குடும்பத்துல நல்லது நடக்கணும். ஆனா தேவ சமூகத்துக்கு மட்டும் வருவ 12 மணிக்கு. ஹல்லேலூயா. ஆவியானவர் நீ பெற்றுக்கொண்டு அந்த நேரம் வந்தாலும் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வேதனையோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அந்த காரியத்துக்காக உள்ள இருந்து நீ வந்து உட்கார்ந்துட்டு இருப்ப, உனக்காக அவர் தேவனிடத்துல படித்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அதனாலதான் இன்னும் நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆவியானவரை பெற்றுக்கொள். ஆவியானவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிந்து நட. அப்பதான் தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியும். தேவன் உனக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்க முடியும். அவருக்கு நீ கீழ்ப்படியில்லைன்னு சொன்னா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒரு மனுஷனுக்குள்ளே விருப்பத்தையும் செய்ய உருவாக்குகிறோம் என்று சொன்னார். நீ முதலாவது தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இனி அதற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தால் உனக்கு தானா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் விருப்பத்தை செய்ய உருவாக்குவார். 10 மணிக்கு முன்னாலேயே ஓடியாந்துருவார். அதுதான் உண்மை. உனக்குள்ள அவர் செய்யறது கிடையாது. அதுதான் உனக்குள்ள செய்யல, அதனாலதான் நான் வரல. விருப்பத்தை செய்ய உருவாக்கல, அதனால உங்களால என்ன பண்ண முடியல, சீக்கிரமா வர முடியல. அதை செய்யும்படி ஆண்டுடைய சத்தத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.